வணக்கம் நண்பர்களே, ஜிஎம் ஆடியோஸ் கோயம்புத்தூர். யூஎஸ்பி ஒன்லி ஃப்ரீ. ஏன்னா நம்ம வண்டிகளில் பழைய டிவிடி கேசட் போடுற மாதிரி சோனி பயனியர் இல்லை ஜி சோனிக் இந்த மாதிரி அதர் இல்லை ப்ளூடூத் மட்டும் இருக்காது. அதற்காக நம்ம இந்த மாதிரி 2 வண்டி செஞ்சுருக்கிறோம். கஸ்டமர் சாய்ஸ் தான். நம்ம சொன்னால் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த ப்ளூடூத் டிவைஸ் வாங்கி அந்த பென்ட்ரைவ் போடக்கூடிய இதில் போட்டு அவங்க ஒர்க் ஆகிறதில்ல. ஏன்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது. அப்படிங்கும்போது ஒரு 150 160 அந்த மாதிரி போட்டு வாங்கி 4 வாங்கினா அதுவே 500 ஆச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு போடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராது. ஏன்னா இது நம்ம ரெகுலராக போட்டு கொடுக்குது. யூஎஸ்பி போர்டு பெருசாக கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. இந்த மாதிரி போட்ட அப்படின்னா என்ன, ஒரு சின்னதாக ஒரு விற்கக்கூடிய இடத்த நம்ம கரெக்டாக கஸ்டமருக்கு இடைஞ்சல் இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் மாட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க, நல்லாவும் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய அசம்பிள் செட்டே நம்ம ஏற்றி கொடுத்துடலாம். பட்டு கஸ்டமருக்கு வந்து அது தேவையில்லாத செலவு. அந்த செட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 செட்டுமே என்கிட்ட வேறு செட்டு மாற்றுறதுக்காக தான் கேட்டாங்க. பட் அவங்களே சொன்னது என்ன, இதோட ஆடியோ நல்லா இருக்குது அப்படின்னு. நானும் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி, இதுக்கு ஏன் போய்ட்டு நம்மளுக்கு வேறு செட்டு கொடுத்தா நம்மளுக்கும் பெனிஃபிட் தான். பட் இருந்தாலும் அந்த பொருளை நம்ம வீணடிக்க விரும்பலை. அதனால் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன செலவோட முடிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி வருது, ரெடிமேடாகவும் வருது, அது சீப்பாகவும் இருக்கும். பட்டு கிளாரிட்டி வந்து இந்த யூஎஸ்பி போர்டு வந்து அதில் இருக்கிற ரேட் கம்மியான யூஎஸ்பி போர்டு போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை நம்ம போட்டு கொடுப்பானே, நம்ம எப்போவும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பகாரியா போர்டு போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன, இந்த பகாரியா போர்டு வந்து பேஸ்ட் பிளோட வர்றது வந்து சில நேரத்தில் அந்த சோனி அந்த மாதிரி செட்டுகளுக்கு போடுவோம். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸோ இல்லை கண்ட்ரோலோ ஏதோ ஒன்று வேலை செய்யலை அப்படிங்கும் பட்சத்தில் அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து அதில் பேஸ்டபிள் ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க, இதில் ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம அவங்க என்ன வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம போட்டு கொடுப்போம். எல்லா செட்டுக்கும் பேஸ்டபிள் போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நல்லா பேஸ்டபிள் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதில் ஏற்றும் போது அங்கே ஆடியோ உடைய ஆரம்பிச்சிடும். கரன்னு ஓவராக கெயின் உள்ளே போய் நல்லா இருக்காது. இது வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டு தான். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா, சின்ன கேபினட் ஒன்று 2RC. இதில் வந்து இந்த கேபினட்டில் இல்லை, RC வரக்கூடிய கேபினட் நம்ம இப்போ ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கடையில் கிடைக்கல. சரி அர்ஜென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இதில் இந்த சுவிட்சு வரும். மேபி வண்டியில் மாட்டினோம்னா பின்னாடி சுவிட்சு யூஸ் பண்ண மாட்டாங்க, டம்மியாக தான் இருக்கும். நம்ம அதில் ஆல்ட்ரு பண்ணி மாட்டிக்கலாம். கழட்டி மாட்டுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2மே அதுக்காக போகிறது தான். நம்ம உள்ளே வந்து ஒரு பக்கன்வெர்ட்டர் போர்டு வச்சு போட்டிருக்கிறோம். மேபி பக்கன்வெர்ட்டர் போர்டுக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டயோடு ஒன்று போட்டிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அதுவே மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்துச்சுனாலும் அதிக ஆம்ஸ் வந்துச்சுன்னா, சில வண்டியில் பேட்டரி பெருசாக இருக்கலாம், ஆம்ஸ் ஜாஸ்தி வரலாம். நம்மளுக்கு அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இதே ஒரு மில்லி ஆம்பியர் தான் எடுக்கும். 1 ஆம்ஸே எடுத்தாலும் நம்ம ஒரு 3 ஆம்ஸ் போட்டோம் அப்படின்னோம்னா ஆம்ஸ் ஜாஸ்தி வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய டயோடு ஓப்பன் ஆகிருக்கோ, பக்கன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய டயோடு ஓப்பன் ஆகிருக்கோ, இல்லை ஹீட் இஷ்யூ வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்காது. நம்ம முன்னாடி ஒன்று போட்டாச்சு. மேபி ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாங்கனாலும் அது கொஞ்சம் தப்பிச்சுக்கும் பக்கன்வெர்ட்டர் போர்டு. அதனால் நம்ம வந்து டயோடு வந்து முன்னாடி நம்ம பக்கன்வெர்ட்டர் போர்டில் அடித்து அதுக்கப்புறம் ஒயர் எடுத்துட்டோம். ஒன்று வந்து இந்த பொசிஷனில் மாட்டுவோம், இந்த பொசிஷனில் மாட்டுற மாதிரி. இது வந்து ஒரு டாடா இன்ட்ராக்காக. இது வந்து காருக்கு நமக்கு என்னாலும் பொசிஷன் வேணாலும் நமக்கு யூஎஸ்பி போட முடியும், கழட்டி நம்ம திருப்பி மாட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒயரிங்கை உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பழைய செட்டுகளை நல்லா இருந்தது அப்படின்னா வீண் பண்ணாமல் கஸ்டமராக இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுங்க.
பட்டு நீங்கள் அந்த சின்ன உடனே வேலையாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சின்ன டிவைஸ் வாங்கி போடலாம். அது வந்து சில செட்டுகளுக்கு நல்லா செட் ஆகிக்கும். கம்பல்சரியாக பயனியர் சோனிக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய அந்த டிவைஸ் வந்து மேபி செட் ஆகிறது இல்லை. அதாவது லைஃப் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 3 மாதம் 4 மாதம் அதிகமாக யூஸ் பண்ணுற ரெகுலராக அது லோடு வண்டிகளெலாம் அவங்க டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகிறதில்ல. நிறையா கஸ்டமர் கம்பெனி செட் மாட்ட மாட்டாங்க, அசம்பிள் தான் மாட்டுறாங்க. மேபி அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த செட்டே மாற்றும் போது அதே கம்பெனி செட்டு போடும்போது உங்களுக்கு ஒரு 3000 ஒரு 5000 வரைக்கும் பட்ஜெட் நீங்கள் போட வேண்டியது. இது வந்து நீங்கள் ஒரு 450 ரூபா 500 அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். நம்ம இந்த கேபினட்லேயே நம்ம உள்ள 7297 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிடிஎஸ் சீரீஸில் வரக்கூடிய ஐசி போட்டு மாட்டணும் அப்படின்னா அது ஒரு மினி ஆம்ப் ஆயிரும். அவ்வளோதான். 440 இதில் வைக்க முடியாது. மோனோ வேணால் வச்சுக்கலாம். சிங்கிள் ஐசி வரக்கூடிய மோனோவோ ஸ்டீரியோவோ நம்ம வச்சுக்கலாம். பட் இதில் கண்ட்ரோலெலாம் இல்லாததுனால ஃப்ளாட்டாக யூஎஸ்பியில் இருக்கக்கூடிய இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அது சின்ன ஆம்ப் கேபினட்லேயே நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகே நண்பர்களே, இது நம்ம நிறையா டெக்னீஷியன் செய்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வீடியோ போகிற டைம் கிடச்சதுனால இப்போ இன்றைக்கி இந்த ஒர்க்கை இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிருக்கு. மேபி இன்னும் ஒரு நம்ம ரெகுலராக போடக்கூடிய செட்டு பட் சாரி நண்பர்களே, நம்ம ரெகுலராக போடக்கூடிய செட்டு இல்லை, இது ஒன்லி ஸ்டீரியோ செட்டு. 12 வோல்ட்டில் ஸ்டீரியோ ஒன்லி ஸ்டீரியோ மட்டும் எஃபெக்டாக கேட்குறவங்களுக்காக நம்ம 4 ஃபெட்டு வச்சு ஒயரிங் முக்கால்வாசி முடிஞ்சுது. அதுக்குள்ளே நம்ம இந்த வண்டிக்காரங்க கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணனால சரி அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு 5 செட்டு ஆர்டர் இருக்குது. இது ஒன்லி ஸ்டீரியோ மட்டும்தான். இது நம்ம என்ன பண்ணோம்னா 12 to 24 இதில் வந்து இது 24 கன்வெர்ட்டர் தான், 30 வாட்ஸ் கிடையாது. 12 to 24 இதில் வந்து 24 to 35 கன்வெர்ட்டரும் வருது. அதுக்காக அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 12 to 24 மட்டும்தான். இதுக்கு ஒரு பல்க் கன்வெர்ட்டர் போர்டு, பகாரி யூஎஸ்பி போர்டு, ஒரு 4 ஃபெட்டு, ஒரு பிடி. இது நம்ம ரெகுலராக போடக்கூடிய பிடி. இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவோம் நம்ம. சேம் இதே செட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம செஞ்சு கொடுத்தோம். வாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் ஒன்று பண்ணி அது தனியாக ஒரு கண்ட்ரோல் ஒன்று போட்டு பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம சப்பு வேண்டாம் ஸ்டீரியோ தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த டைம் கேபினெட் வந்து சாம்கான் கேபினெட் போட்டிருக்கிறோம். ஒர்க்கை முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருவோம். ஏன்னா நம்ம இப்போவே ஓப்பன் பண்ணோம்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிடுது. மேபி வண்டியில் மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இந்த இது சொல்கிறது. இது மார்க்கெட் கேபினெட் தான். இன்னும் நம்ம இது போடும்போது பட்ஜெட்டு மினிமமாக இருக்கும். ஏன்னா இது சின்ன கேபினெட்டே போதுமானது. இதில் ஃபேன் ஒன்று போட்டிருக்கிறோம். ஃபேன் ஆப்ஷன் இதில் இருக்குது, இல்லைனாலும் நம்ம போட்டுருவோம். அது 24 ஒர்க் ஆகிறதுனால ஹீட் இஷ்யூ அதிகமாக வரதில்லை. ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் போட்டாச்சு. இது ஒரு 5 செட் ஆர்டர் இருக்குது. அந்த ஒர்க் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே நண்பர்களே.